ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஸ்திரப்படுத்த வேண்டிய சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் குறிப்பாக நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதங்கள் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். பாருங்க, சங்கீதக்காரன் எழுதுகிறான், வாசிப்பா. என் காலடிகள் வழுவாதபடிக்கு. என் காலடிகள் என்ன பண்ணக்கூடாது? வழுவக்கூடாது, அது வழிக்கு விழுந்துடக்கூடாது. வாசிப்பா. என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகளை உமது வழிகளிலே நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க. என்ன மாதிரி ஜெபம் வருங்க. என் கால் என்ன பண்ணக்கூடாது? வழுக்கிடக்கூடாது. என் கால் வழுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுங்க? என் காலடிகளை உங்கள் வழியிலே நீங்கள் என்ன பண்ணுங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் காரியம், கர்த்தர் எதை ஸ்திரப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கால் அடிகள் என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். இன்றைக்கு கால் ரொம்ப அவசியமானது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கால் எங்கே ஸ்திரமாக நிற்கிறது என்பது ரொம்ப அவசியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சில வசனங்களை வாசிக்கலாம். 44ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிப்பா. 44:19. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நல்லா கவனிங்க. எங்கள் இருதயம் பின்வாங்கல, எங்களுடைய காலடி உம்முடைய பாதையை விட்டு என்ன பண்ணல? விலகல. ஆண்டவரே, நிறைய போராட்டம் எனக்கு இருக்குது ஆண்டவரே, நிறைய பாடுகள் எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்குது, உண்மைதான். ஆனால் இதன் மத்தியிலே கூட பார்த்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு என்ன பண்ணல? விலகவே இல்லை ஆண்டவரே. எங்கள் கால் அடிகள், எங்கள் கால்கள் உங்களுடைய பாதையை விட்டு என்ன பண்ணல? விலகலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய காலும் என்னுடைய காலும் எங்கே ஸ்திரமாக இருக்கிறது என்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்பா. 119 5ஆம் வசனம். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். பாருங்க, என்ன கேட்கிறார் பார்த்தீங்கன்னா, எது நலமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் எப்படி இருக்குமா? நலமா இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் கால் ஸ்திரப்படுதல், என்னுடைய கால் ஸ்திரப்படுதல் என்பது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். பாருங்க, யூதாஸ் காரியத்தை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். நீர் சொன்னபடிதான் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரோடு கூட இந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தில் மிக ஒரு முக்கியமான பார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதாஸ் காரியத்து. உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் யார் பார்த்தது பார்த்தீங்கன்னா, அவர் தான் பார்த்தாரு. சாதாரண வேலை இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த அவருக்கு வருகிற அந்த காணிக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அவர் தான் சேர்த்து வைத்து எல்லா நோட்ஸும் யார் பார்க்குறது? யூதாஸ் தான் பார்க்குறாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆண்டவரோடு கூட அந்த பணப்பையை வைத்துக்கொண்டு அவர் போகிற இடத்துல வருகிற இடத்துல எல்லா தேவைகளுக்கும் எடுத்து செலவு செய்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியோத்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 12 சீஷர்கள்
12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது தேவை என்றால் ஆண்டவர் எங்கே வாங்கி, இப்போ அந்த சமாரிய ஸ்திரீக்கிட்ட அனுப்புகிறாரு, பேசி கொண்டு இருக்கிறாரு. போஜனம் வாங்கபடி ஆண்டவர் அனுப்பிச்சாரு. யார்கிட்ட சொல்லியிருப்பார்? யார்கிட்டமா சொல்லியிருப்பாரு? பா பண்ணப்போ என்ன பண்ணு, சாப்பாடு போய் வாங்கி வந்துரு. அப்போ 12 சீஷர்கள் இருந்தாலும் கூட அந்த 12 சீஷர்களை இம்பார்ட்டண்ட்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழைத்த முதலாவது பேதுரு தான். எல்லாம் உண்மைதான். ஆனால் முக்கியமான வேலை யார்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த யூதாஸ் கிட்ட தான் இருக்குது. என்ன வேலை? பணத்தை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் சரியாக தான் ஹேண்டில் பண்ணி போயிருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே நம்ம கையில் இருக்கிற பணத்தை நாம் ஹேண்டில் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு திறமை தேவை, ஒரு கிருபை தேவை. சிலருக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. வருது 10 ரூபா இருக்கும், செலவு எவ்வளோ வச்சுன்னுப்பாங்க? 15 ரூபா வச்சுன்னுப்பாங்க. அப்போ 5 ரூபா எதில் போகுது? எதிலம்மா போகுது? நீங்கள் தானம்மா குடும்பம் நடத்துறீங்க, எதில் போகுது? ஆமாம், நான் இப்போ யார்கிட்டையும் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவுன்சிலிங்லேயே ஆமாம் மோனிகா அபிஷேக் கிட்ட 10 ரூபா வருமானப்பா, 8 ரூபாய்க்கு செலவு பண்ணு, 2 ரூபா என்ன பண்ணி. ஆமாம், யூதாஸ் அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்மினிஸ்ட்ரேஷன். யூதாஸ் ஆண்டவர் நம்பி விட்டார். இப்போ இந்த 12 சீஷர்களுக்கு தேவை என்றாலும் கூட யார்கிட்ட போய் நின்று இருக்கணும்? அவர்கிட்ட தான் போய் நின்றுக்கணும். அப்போ அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? கர்த்தர் யூதாஸ் கொடுத்திருந்தார். இப்போ அந்த பந்தி நடக்குது. சீஷர்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா பந்தியில் அந்த அப்பத்தையும் எடுத்து கொடுக்குறார். நீங்கள் வாசிக்கலாம். இப்போ அந்த வசனத்தை வாசிப்பா, 25ஆம் வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். நீ சொன்னபடிதான் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கூட சொல்றார் ஒரு இடத்துல, லூக்கா புஸ்தகத்தில் 22:35 பாருங்களேன். 22:35 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல், பணப்பையும் இல்ல, சாமான் பையும் இல்ல, பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததா என்று கேட்டார். வாசிப்பா. அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஒன்றும் என்ன இல்லை, குறைவா இல்லை என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தையும் வாசிப்பா. யோவான் 13ஆம் அதிகாரம் 26-27 பாருங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை நல்ல கவனிங்க, அந்த கால் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உள்ள சாத்தான் பூருது. திருந்து முடிச்ச பிறகு எங்க போறான்? நேரா யார்கிட்டங்க போறான்? பணப்பையை வைத்து கொண்டு போட இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக என்ன பண்றான்? அந்த கால் என்ன பண்ணுது? ஓடுது. நல்ல கவனிங்க, இங்கே சங்கீதக்காரனை நம்ம பார்த்தோம். என் கால்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவரோடு கூட 3 ஆண்டு ஊழியத்தை செய்த யூதாசுடைய கால் பார்த்தீங்கன்னா எங்கே ஓடுது பார்த்தீங்கன்னா, இந்த ரோம அரசாங்கம் கொடுக்கிற அந்த வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஓடுகிறான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம்
27ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்களேன். விடியற் காலம் ஆனபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் கால் எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஜனங்களோடு கூட இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, உங்கள் கால், என்னுடைய கால்கள் எங்கே ஸ்திரப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். ஆனால் 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்த யூதாசுடைய கால் எங்கே ஸ்திரமாக இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வட்டத்துக்குள்ள என்ன பண்ணல, இயேசுவோட சீஷைகளோடு கூட கால் என்ன பண்ணல, ஸ்திரப்படுத்தல. கால் எங்கே இருக்குது? அங்கே போய் நிற்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 122:2. எருசலேமே எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் வாசல்களில் என் கால் என்ன பண்ணுச்சா? நிற்கலாய். எங்கங்க நிக்கணும் காலு? ஏமா உன் கால் எங்கம்மா நிக்கணும்? சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்க கால் எங்க நிக்குதுன்னு கேளுங்க. ரொம்ப முக்கியங்க. எங்க உன் கால் நிக்குது? இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், எருசலேமே உன் வாசல்களில் என் கால் என்ன பண்ணுது? நிற்கலாயிற்று. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் கால் என் கால் நிற்கக்கூடிய இடம் எதுங்க? எருசலேம். எருசலேம்னா பீஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், சமாதானத்தின் அஸ்திபாரம் இயேசு. அப்போ உங்கள் காலம் என் காலம் எங்கே ஸ்திரமாக நிற்கணுன்றார் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிற்கணும். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுடைய கால் எங்கெங்கெல்லாம் நிற்குது? உங்கள் கால் இந்த வாரம் எங்கெங்கெல்லாம் நினைச்சு யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கால் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நிற்கணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அலுவல்கள், நம்முடைய வீடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச். வேறு எங்கேயும் போய் என்ன பண்ணக்கூடாது? கால் தங்கக்கூடாது, நிற்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தப்பு செய்யறதுக்கு எங்க ஓடுது? காலு விரைந்து ஓடும் காலா. செய்யறது என்னதுப்பா? தப்பு. ஆனா செய்யற தப்புக்கு கால் என்ன பண்ணுது? ஸ்பீடா போதா. நல்ல விஷயத்துக்கு போக சொல்லலாம் காலு, அப்படி அப்பதான் ஜெர்க்கா அவன் காலு. ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்களா. நல்ல விஷயத்துக்கு போக சொல்ல, வாப்பா அவன் ஜெபத்துக்கு போயிட்டு வரலாம், கால் என்னப்பா நீ போயிட்டு வாப்பா, நான் நிக்கிறேன்ப்பா இங்கேயே. ஆனா ஒரு தீங்குக்கு போக சொல்ல, கால் என்ன பண்ணா? எப்பதான் அந்த காலுக்கு வேகம் கிடைக்கும் தெரியல, கட 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 கண்டு போய் நிற்கும். இங்க ஞானி சொல்லுகிறார், தீங்குக்கு விரைந்தோடும் காலு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கால் கொடுக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவர் என் காலை என்னவா மாத்துறாரு? மான் காலா மாத்துறாரு. ஆண்டவர் உனக்கு மான் காலை எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? எருசலேமிலே நிற்பதற்கு, தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு தான் உனக்கு காலை கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த காலை என்ன பண்ணக்கூடாது? அது தீங்குக்காக ஓடவே கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், எருசலேமே உங்கள் வாசலில் என் கால் என்ன பண்ணுச்சு? நிற்குது. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டீங்களா? கண்ட இடங்களிலே உங்கள் கால் நிற்கவே கூடாது, நிற்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே நிற்கணும். நம்முடைய குடும்பத்திலே நம்ம கால் இருக்கணும். நம்முடைய அலுவல்களிலே நிற்கணும்.
ரட்சிக்கப்படாத துன்மார்க்க ஜீவியமோடு கூட இருக்கிறவர்களிடத்துல என்ன பண்ணக்கூடாது? கால் தங்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 1:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். யாருடைய வழியில் நில்லாமா? ஆமா, எங்க நிக்க கூடாது நீ? ஆமா, பாவம் செய்யற பாத்தியா, அவன் கூட நின்று கூடாது. அவன் கூட நின்று நீ டான்ஸ் ஆடின கூடாது. புரியுதுங்களா? பாவத்துக்கு என்ன பண்ணுமா? தீங்குக்கு செய்ய விரைந்து விடுது காலு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு பாவம் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல உன் கால் என்ன பண்ணக்கூடாது? நானே பாவத்தில் தானே பாஸ் இருக்கிறேன், அப்புறமா என்னத்துக்கு நான் போய் அங்கே நிற்கணும்? ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பேதுரு அதான் எழுதுகிறார், தேவன் தாமே உங்களை என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். எதில் ஸ்திரமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உன் கால் நிற்க வேண்டிய இடத்துல ஸ்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம சும்மானா எங்கெங்கேயோ போயிடலாம், நம்ம நின்று இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாம அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பின்மாற்றத்தை கொண்டு வந்து நம்முடைய ரட்சிப்பை அது கெடுத்து போட்டுவிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்